முதல்ல இங்கே வந்திருக்க நம்ம சமுதாய மக்களுக்கும் தெலுங்கு சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, இந்த ஒரு ஃபங்க்ஷனை சீரும் சிறப்புமாக ரெடி பண்ண என் சகோதரர் பரதனனுக்கும் முதல்ல ஒரு லைட்டாக இருந்தது, அந்த கேப்பை இப்போ ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு ரொம்ப பேசணும்னு ஆசை, பட்டு பேசுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா எக்கச்சக்க தலைவர்கள் வெயிட்டிங்கில் இருக்கீங்க. உங்களோட கருத்துக்களை ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி, அதில் முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ தம்பி சந்தோஷோட பிரச்சனை எப்படின்னா, பிரிவினவாதம் பேசிட்டாரு அப்படின்ட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. காவல்துறை இங்கே இருக்கீங்களா? காவல்துறை இருக்காங்களா? காவல்துறை, உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். இதே அச்சு ராஜா அவர் மேலே இதே பிரிவினவாதம் பேசுறாருன்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் இன்னும் நீங்கள் எடுக்கல. ஓகேவா? ஐஎஸ் ரிப்போர்ட்லாம் நோட் பண்ணி கரெக்டாக போடுங்க. சரியா? டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, பரத்தனை பேசுகிற மாதிரி எல்லாரும் பேசுகிற மாதிரி நான் யாரையும் எதிரியாக என் வாயிலேருந்து சொல்லி அவனை பெரியாள் ஆக்கிறதுக்கெலாம் நான் விரும்பவே மாட்டேன். ஏன்னா நம்ம ஸ்டைல் அப்படி பேரை சொல்லி பெரியாள் ஆக்கி விட்டுறக்கூடாதுல்ல. கேட்டால் 8% ஓட்டும்பா, நம்ம 38% ஓட்டு. அப்படியே நம்ம சைலண்டாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கான். இந்த டைம் காலம் மாறும், அரசியல் காலம் மாறும். ரெண்டாவது, இந்த நான் இப்போ ஆற்ற உரம் என் சமுதாய மக்களுக்கோ என் தெலுங்கு சொந்தங்களுக்கெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் தான். இப்போ நாங்கள் பேச வந்தது தெளிவா எல்லாரும் என் சமுதாயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இங்கே நான் சமுதாயத்தை பற்றி பேச வரல. தமிழ்நாடு காவல்துறை உத்து பார்த்துக்கோங்க, தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் 3 உத்து பார்த்துக்கோ. ஒரு பிரிவினைவாதியை வளர்த்து விடுறது யார் யாரு, எந்தெந்த கட்சி, யார் பேக்கப்ல இருக்கா எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த 8% ஓட்டுக்கு அரசியல்வாதிகள் காலம் நக்கினீங்கன்னா 38% ஓட்டு வச்சிருக்கோம். சிந்தாம சதராம வேற லெவல் தான் இருக்கும், வேற லெவல் தான் இருக்கும். இதை தெளிவா ஐஎஸ் ரிப்போர்ட் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த 8% ஓட்டு 8% ஓட்டு அதுக்காண்டி தெலுங்குலாம் அடிச்சிடலாம் நினைச்சா 38% ஓட்டு இருக்கு. ஓகேவா? எந்த அரசியல் கட்சியும் எங்களை மீறி எதுவும் பண்ண முடியாது. அதுக்குண்டான செயல்பாடுகள் மறைமுகமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. வர்ற தேர்தல் காலத்தில் அதில் விட்டுருவோம். வெளிப்படையாக சொல்றேன், எந்தெந்த கட்சி 8% ஆமை குஞ்சுக்கு ஓகேவா சப்போர்ட் பண்றீங்களோ ஞாபகம் வச்சுக்கோ. போலீஸ் டிபார்ட்மெண்ட் தெளிவா ரிப்போர்ட் போடுங்க. இந்த வாயில வந்துருது. சரி, ரைட். அந்த 8% பார்த்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், தெலுங்கு மக்கள் அனைவரும் கொடுக்க வேண்டிய இடத்துல தக்க பதிலடி கொடுப்போம். ஒன்று. ரெண்டாவது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நம்மளை ஒரு பைப் பிரச்சாரம் பைப்பின்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கர்கள்லாம் ஈழத்தழிச்சாங்கன்ட்டு முதல்ல அங்கே ஸ்ரீலங்காவில் ஈழ பிரச்சனை நடக்கும்போது நம் இனத்தை நான் பிரிவினை பேச விரும்பல, ஏன்னா நான் கேட்டும் சொல்ல விரும்பல. ஏன்னா இதில் எல்லா தெலுங்கு மக்களும் உட்காந்துருக்கோம். நம் தெலுங்கினத்தை சார்ந்த சீகம்பட்டி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பிஇ படித்த பையன் 18/4/2011 முதல்ல உயிர் தியாகம் பண்ணாரு, தீ குச்சி. இது நம்ம இனத்தை தெலுங்கினத்தை சேர்ந்த சீகம்பட்டிக்கிற பையன். இது வரைக்கும் இவருக்கு நம்ம எந்த ஒரு விழாவும் எடுக்கல, அந்த குடும்பமும் எந்த ஒரு திருநிதியும் வசூல் பண்ணலை. அந்த குடும்பத்தில் இன்னைக்கு உழைச்சி தான் சாப்பிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி அந்த யூடியூப்ல பேச ஒரு பேர் எனக்கு தெரியல, அதில் மெயினாக பரத்தனையும் நம்ம சென்னை சரத்தனையும் குறிப்பிட்டிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சரத் தமிழ்நாட்டில் மொழிவாத பிரச்சனையை கிளப்ப போகிறாரு ஈழத்தில் மாறின்ட்டு. அந்த யூடியூப் சேனல்காரனுக்கு இது வழியாக சொல்லிக்கிறேன். அவர் சொன்னதோட அர்த்தம் என்னன்னா, அங்கே எப்படி ராஜபக்சே மொழிவாத பிரச்சனையை கிளப்பி ஒரு பிரபாரம் உருவாக்குனாரோ அதே மாதிரி இங்கே நீங்கள் மொழிவாத பிரச்சனையை கிளப்பி கோடான கோடி தெலுங்கு இளைஞர்களை பிரபாரனா மாற்றிடாதீங்க. அது உங்களுக்கு நல்லது கிடையாது. இதை நான் வெளிப்படையாகவே சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க பெரியவங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரெண்டாவது, மகளிர்கிட்ட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். முதல்ல தைரியமாக களத்தில் நிற்க வேண்டிய ஆளுகளே நம்ம இனத்தை சேர்ந்த மகளிர்கள் தான்.
இங்கே ஏடிஎம்கே கட்சிக்காரங்க எல்லாம் இருப்பீங்க அண்ணங்க. ஒரு சின்ன விஷயம், காவிரியை மீட்டெடுத்த தாய் ஜெயலலிதான்ட்டு நீங்கள் போஸ்டர் பேனர்லாம் அடிக்கிறீங்க. முதல்ல காவிரியை மீட்டெடுத்த தாய் யாருன்னு கேட்டால் ராணி மங்கம்மா தான். அந்த வரலாறு வந்து யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட வம்சாவளியை கடைசி வரைக்கும் கட்டி காப்பாற்றுறது யாருன்னு கேட்டால், ஆண் மன்னர்கள் நம்ம ஆண்டோம், ஆனால் கடைசி வரைக்கும் அதை கட்டி காப்பாற்றுறது யாருன்னு கேட்டால் நம் வீட்டு இளவரசிகள், பெண் இளவரசிகள் தான். அதனால் மகளிர்கள் நீங்கள் தயவு செய்து நல்லா போல்டாக இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் இருக்கோம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.